Hello everyone. இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 2nd 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாமே ப்ரிலிம்ஸ் அந்த ரிலேட்டடாகவே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படி பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதோட நியூஸ்னால் இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஆகஸ்ட் 2021 இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸில் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். அதாவது ஜூலை மந்தில் நம்ம 55.3 இருந்திருப்போம். பட் திஸ் டைம் ஆகஸ்ட்டில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா 52.3 ஆகியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது யார் ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னா இதை குளோபல் லெவலில் IHS மார்க்கெட் அப்படிங்கிறவங்க தான் கம்பைல் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அப்போ இது வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற ஒரு கிடையாது, இது ப்ரைவேட் ரிலீஸ் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா வேர்ல்டு வைடில் ஒரு 40 எக்கனாமிஸ் சூஸ் பண்ணி அவங்களுடைய பர்ச்சேசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குது, அவங்களுடைய சர்வீஸ் செக்டர் எப்படி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, ரீட்டெயில்னால் சில்லறை வணிகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் இதை வெறும் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்காக மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக தான் இதில் சர்வீஸ் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன், ரீட்டெயில்னால் சில்லறை வணிகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து வெறும் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு மட்டும்தான் கம்பைல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அது ஒரிஜினலாக பண்ணாங்க. பட் இப்போது லேட்டர் டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா சர்வீஸ் செக்டாருக்கும் சேர்த்து கவர் பண்ணுறாங்க. இப்போது இது எப்படி நம்ம இந்த இண்டெக்ஸ் ரீட் பண்ணணும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 100 அப்படிங்கிற வரைக்கும் இருக்கும். இடையில வந்து 50 அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அந்த 50க்குள்ளே வந்து நம்மளுடைய இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமி வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 50 அபவ் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம இதில் என்ன பார்த்துருப்போம்னா லாஸ்ட்டு அதாவது ஜூலையில் வந்து நம்ம எப்படி இருந்திருப்போம்னா 55.3 இருந்திருப்போம். இப்போ நம்ம குறைஞ்சிருப்போம், 52.3 ஆகிருப்போம். அதனால தான் நம்மளுடைய பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த மேனேஜர்ஸ் இண்டெக்ஸோடைய யூசஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமியில் என்னென்ன மாதிரி ட்ரெண்ட்ஸ் வந்து வரலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இது இருக்கும். அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஜிடிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு அஃபிஷியலாக டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இதில் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது ஜிடிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக உண்மையிலேயே எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் கண்டிஷன் எப்படி இருக்குது, அஃபிஷியல் டேட்டாவில் சொல்லியிருக்கிறது வந்து கரெக்டு தானா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் அண்ட் கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு எக்கனாமி எப்படி இருக்குது, மார்க்கெட் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுக்கும். இதுதான் வந்து இந்த இண்டெக்ஸோடைய யூசஸ். ஸோ யூசஸ் அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு தெரியணும். அப்புறமா ஏன் வந்து இந்த டைம் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேண்டமிக். ஏன்னா பேண்டமிக்கில் டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும்தான் வாங்குவோம், தேவையில்லாத பொருட்கள் லைக் லிப்ஸ்டிக், காஸ்மெட்டிக்ஸ் அதிலெல்லாம் வந்து நம்ம அதிகமான கவனம் செலுத்தியிருக்க மாட்டோம். ஸோ அந்த லிப்ஸ்டிக், காஸ்மெட்டிக்ஸ் அங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மியானதுனால மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா கம்மி பண்ணுவாங்க. அதேனால என்ன ஆகும்னா அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களோட நம்பரும் கம்மியாகும். இன்றைக்கி வந்து இதில் 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த லிப்ஸ்டிக் கம்பெனியில் டிமாண்டே இல்லைனா நாலு கழிச்சு அந்த கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, சரி இதில் வெறும் 50 பேர் மட்டும் நம்ம வச்சு வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா எக்கனாமியில் வந்து ஆப்டிமிசம் அப்படிங்கிறது வீக் ஆகுது. ஆப்டிமிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப். பட் பாசிட்டிவ் வைப் இல்லாமல் ஒரு வேளை நம்மளோட எக்கனாமி வந்து ரெக்கவரே ஆகாதோ அப்படின்னு நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு இன்புட் ப்ரைஸோட ப்ரெஷர். இன்புட் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஒரு லிப்ஸ்டிக் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த லிப்ஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கீழே இருக்கிற அந்த சில்வர் கலர், அதுக்கப்புறமேட்டு அந்த லிப்ஸ்டிக் தேவையான இப்போ பீட்ரூட் லிப்ஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் பீட்ரூட், அதுக்கப்புறமேட்டு அதில் உள்ள கெமிக்கல், அந்த பொருட்களுடைய விலையெல்லாம் கூடிச்சின்னா இன்றைக்கி இந்த லிப்ஸ்டிக் 10 ரூபீஸில் விற்கிறாங்கன்னா நாளைக்கு இந்த லிப்ஸ்டிக் எவ்வளோ ஆகும், 50 ரூபீஸ் ஆகும். ஸோ 50 ரூபீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர் இதை வாங்கவே மாட்டாங்க, நம்மளுக்கு எதுக்கு அந்த ப்ராடக்ட் அப்படின்னு நினைப்போம். ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா பொருட்களும். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஃபுட் ப்ராடக்ட் பார்க்கலாம், அப்படி எதனாலும் எடுத்து பார்க்கலாம், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்து பார்க்கலாம். கடைசியில் என்ன ஆகும்னா இன்புட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேனுஃபேக்சரிங் செக்டாரை ரொம்ப பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய இந்த எக்கனாமி ரெக்கவர் ஆகிறதும் லாங் டேர்ம் ஆவரேஜில் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. இதெல்லாம் ரீசனால தான் என்ன ஆகிருக்குதுன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த டைம் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் ரிலீஸ் பண்ணலன்னா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண கிடையாது. இது வந்து இந்த IHS மார்க்கெட் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் இது ஜிடிபி அஃபிஷியல் டேட்டாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் இது மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு மட்டும்தான்
ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இதை சர்வீஸ் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன், ரீட்டைல் இவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்சகாக் சொல்லியிருப்பாங்க. இன்சகாக் அப்படிங்கிறது தி இந்தியா SARS-CoV-2 ஜீனோம் கன்சார்டியம். இவங்க வந்து ஒரு கன்சார்டியம் ஆஃப் லேபரேட்டரிஸ். ஓகே, ஸோ லேப் இது வந்து யார் கோஆர்டினேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து இதை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்குது, பட் ரொம்ப வந்து அதிகமாகாது, ஆனால் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப தேவை. பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எப்போ நம்மளுக்கு வந்து வேக்சினேட் பண்ணியும் நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோவிட் வரல, அப்போது ஒரு வேளை வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேக்சினேஷன் பண்ணுவாங்க. வேக்சினேஷன் பண்ணியும் அவருக்கு வந்து மறுபடியும் கோவிட் வருது அப்படின்னா, ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க வேக்சின் பண்ணுறாங்களோ அதே ஒரு கட்டத்தில் மறுபடியும் அந்த டிசீஸ்க்கு வந்து ஆளாகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா, மம்ஸ், சிக்கன் பாக்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பிறக்கும் போதே நம்ம வந்து வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருப்போம். பட் வேக்சினேஷன் போட்ட மக்களுக்குமே இந்த மாதிரி சில இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இம்யூனிட்டி பண்ணலை, இல்லைனா வேக்சின் போட்டதுக்கான பயனே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தான் அந்த பேத்தோஜன்னா எந்த இது வந்து நோய் விளைவிக்குதோ, இப்போ கொரோனா வைரஸ் அப்படின்னா வைரஸ் வந்து மறுபடியும் அவங்க உடம்புக்குள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேக்சினோடைய வேலை கரெக்டாக இருக்காது, அதனால தான் அவங்களுடைய உடம்பு வந்து அந்த பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ் எதை பொறுத்தது அப்படின்னா வைரஸோடைய கேரக்டரை பொறுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா, அவங்களுக்கு வந்து மைல்டர் சிம்டம்ஸ் தான் இருக்கும், அப்புறமேட்டு அது கொஞ்சம் டைம் தான் இருக்குன்றாங்க. இப்போ ஆக்சுவலி அவங்க ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க வேக்சினேஷன் பண்ணாமல் அவங்களுக்கு கோவிட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து லாங்கர் டைமில் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அதிகமான ஃபீவர், அதிகமான சிம்டம்ஸ் இருக்கும். பட் வேக்சினேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மைல்டரான சிம்டம்ஸில் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. ஏன் வந்து மறுபடியும் பிரேக் த்ரூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா, எந்த ஒரு வேக்சினுமே 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டோம் அப்படின்னா டிசீஸ் வந்து ஓரளவு ஒரு 90% வராது. அப்படியே வந்தால் கூட அதோடைய வீரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வேக்சின் போடுறோம். ஸோ வேக்சின் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கோவிட் வராது, அதனால மாஸ்க் போட வேண்டாம் அப்படின்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து மாஸ்க் வியர் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். இப்போ கூட கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு அதோடைய எஃபிகசி அப்படின்னு பார்க்கும்போது 70% to 90% தான். அப்போ மிச்சம் 10%ல் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஏன் பிரேக் த்ரூ வருது அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்ம தான் வேக்சின் போட்டிருக்கோமே, நம்ம ஏன் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், ஏன் மாஸ்க் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, வேக்சின் போட்டாலுமே இந்த வைரஸோடைய டிரான்ஸ்மிஷன் அதிகமாகுது, அது கடைசியில் இந்த மாதிரி வைரஸில் போய் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வைரஸ் அப்படிங்கிறது மியூட்டேஷன் அடைஞ்சிது அப்படின்னா, எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வைரஸ் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்மில் இருக்கிற வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் வேக்சின் தயாரிப்போம். ஸோ வேக்சின் தயாரித்து ஊசி போட்டாச்சு. இப்போ திடீர்னு இந்த வைரஸில் ஏதோ ஒரு திடீர் மாற்றம் அடைஞ்சிருச்சு. திடீர் மாற்றம் அப்படின்னா இந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகி இன்னொரு ஃபார்முக்கு போயிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த வேக்சினை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த வைரஸ்க்கு இது செல்லாது. இந்த வைரஸோடைய ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா வேறு வேக்சின் தயாரிக்கணும். ஸோ வைரஸ் வந்து அதோடைய மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடைஞ்சிட்டே போச்சு அப்படின்னா அந்த வைரஸ் வந்து ரொம்ப கிளவராக ரொம்ப வீரியமாக ஆகிட்டே போகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வேக்சின்ஸ் வந்து நம்ம போட்டாலுமே அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைரஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது மியூட்டேஷன் அடைகிறதும் இந்த பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ஒரு பெரிய ரீசன். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ரீசன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது AY.12 அப்படிங்கிறது வந்து டெல்டா ப்ளஸ் கேட்டகரிஸ்க்கான ஒரு வைரஸ். ஓகே, ஸோ இதுக்காக அகெயின்ஸ்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இஸ்ரேலில் வந்து நிறையா பேர் வந்து வேக்சின் போட்டிருப்பாங்க. பட் வேக்சின் போட்டிருந்தாலும் அங்கே என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, அங்கே பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கும். பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க வேக்சின் போட்டிருந்தாலும் மறுபடியும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆகும். பட் இந்த வேரியண்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் காணப்படலை இன்னும் அப்படின்றாங்க. ஸோ அப்போது இது டெல்டா ப்ளஸ் அப்படின்னு ஆக வைரஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கான வேக்சின் போட்டிருந்தாலுமே அந்த டிசீஸ் வரும். பட் அவ்வளோ ரொம்ப வீரியம் மிக்கதாக இருக்காது. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன். மேபி நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் ரீஇன்ஃபெக்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஸோ அது என்னது அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து அவங்க வந்து எந்த ஒரு வேக்சினுமே போடலை, அவங்களுக்கு கோவிட் வந்துடுச்சு.
கோவிட் வந்துட்டு ஒரு தடவை கோவிட் வந்தாலே அவங்களோட உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும். பட் ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் ஆனவங்களுக்கு மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ரீஇன்ஃபெக்ஷன், ரீனா மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீஇன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே ஒருத்தவங்களுக்கு கோவிட் வந்துச்சு மறுபடியும் கோவிட் வருது அப்படின்னா அது ரீஇன்ஃபெக்ஷன். பட் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வேக்சின் போட்ட ஒருத்தவங்களுக்கு வந்து மறுபடியும் டிசீஸ் வருது அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா மைக்ரோ ஃபினான்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது இன்கம் பேஸில் மைக்ரோ ஃபினான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐ. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு எக்கனாமிக் டூல். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாரையுமே சேர்த்து வந்து நம்ம ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கொண்டு போகணும். யாருமே வந்து எந்த ஒரு புவர் பீப்புளுமே எந்த ஒரு வல்னரபிள் செக்ஷனுமே நம்ம வந்து இதில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற அசிஸ்டன்ஸ் தான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ். மைக்ரோ ஃபினான்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம்லலாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்மால் லோன்ஸ், அதுக்கப்புறமேட்டு இப்போது புவர் பீப்புள்னு வரும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஏற்படுத்தி கொடுக்குறது, லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஸ்மால் லோன்ஸ் கொடுக்குறது, இது எல்லாமே ஃபினான்ஷியல் சர்வீஸோடைய ஒரு ஃபார்ம் தான். இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது, அதுக்கப்புறமேட்டு சேவிங்ஸ் கொடுக்கறது, அதே மாதிரி இன்சூரன்ஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கவுன்சிலிங் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே வரும். அப்புறமேட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் கொடுத்தா புவர் பீப்புள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பாவர்ட்டி அப்படிங்கிற லைன்லேருந்து அவங்க வெளியில் வரதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுடைய இன்கம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும் ஓவராலாக. இதுக்காக தான் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா நேஷ்னல் லெவலில் கவர்மெண்ட் வந்து சில பாலிசிஸ் வச்சுருப்பாங்கல்ல. என்ன பாலிசிஸ் அப்படின்னா பாவர்ட்டி ரிடக்ஷன், விமன் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் வல்னரபிள் குரூப் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி பாலிசிஸையும் நம்ம இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் மூலமாக டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்னென்னா இப்போ வந்து ஒரு ஃபார்மர் இருக்கிறாரு. ஸோ அந்த ஃபார்மர் வந்து இந்த டைம் என்ன பண்ணுறாருனா வயலில் வந்து நெல் விதைக்கிறாரு. இந்த டைம் அவருக்கு நல்ல ஒரு லாபம். ஸோ என்ன பண்ணுறாருனா இதில் ஒரு 2000 ரூபாய் அவர் வந்து சேமித்து வச்சுருக்காரு. அடுத்த சீசனில் என்ன ஆகிடுச்சுன்னா மழை வந்துருச்சு, இல்லைனா ஏதோ ஒரு வெள்ளம் புயல் ஏதோ ஒன்று வந்துடுச்சு, இந்த கிராப் ஃபுல்லாமே அழிஞ்சிடுச்சு. அப்போ என்னென்னா அந்த 2000 ரூபாய் ஆல்ரெடி சேவ் பண்ணினதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வீட்டுக்கு தேவையான சாப்பாடு, அப்புறம் அவங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, மேபி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது, இது எல்லாமே இந்த 2000 ருபீஸ்க்குள்ளே தான் பண்ணணும். அதுக்கப்புறமா இவங்களுக்கு நெக்ஸ்ட் சீசன் விதைக்க வரும்போது நெக்ஸ்ட் சீசனும் வந்து ஏதாவது ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்குன்னு சேவிங்ஸ் எதுவுமே இருக்காது, கையில் மணியே இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வாங்குறதுக்காக போவாங்க இல்லையா. ஸோ வந்து மணி லெண்டர்கிட்ட போவாங்க. அந்த வட்டிக்கு விடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான வட்டிக்கு விடுவாங்க. அட் த சேம் டைம் இவங்க வந்து பேங்க் கிட்ட போய் லோன் கேட்டாலும் பேங்க் என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து எப்போவுமே அதிகமான லாபம் கிடைக்கிற இடத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் வந்து கேட்குறாங்க, அதே டைம் ஒரு ஃபார்மர் வந்து கேட்குறாங்க. பேங்க் யாருக்கு லோன் கொடுப்பாங்க, அந்த பிஸ்னஸ் மேக்னெட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வட்டி வந்து கரெக்டாக கட்டுவாங்க அப்படிங்கிறதுனால வட்டி அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. பட் ஃபார்மர் அப்படின்னு வரும்போது யாரும் வந்து இந்த மாதிரி லோன் கொடுக்க யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லலாம் இருந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கணும்னா அவங்களோட இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்க ரூரல் ஏரியாவில் இருந்தாங்க அப்படின்னா ஆனுவல் இன்கம் 1,25,500 தாண்டாமல் இருக்கணும். அதே அர்பன் தென் செமி அர்பன் ஏரியாவில் இருந்தாங்கன்னா அப்போ 2 lakh வந்து தாண்டாமல் இருக்கணும். ஏன் செமி அர்பனுக்கும் மட்டும் 2 lakh அப்படின்னா அர்பன் ஏரியாவில் சேலரியும் கொஞ்சம் அதிகம், அதே மாதிரி செலவினங்களும் ரூரல் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது அதிகம். அதனால தான் இங்கே வந்து 2 லட்சம், இங்கே வந்து 1.25 லட்சம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் 1935 அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவான ஒன்று தான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஈஸிலி கிடைக்குது, ஈஸியாக கடன் கிடைக்குது. யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இவங்கெல்லாம் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், அதுக்கப்புறமேட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க், தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அப்புறமா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த என்பிஎஃப்சி கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களோ, என்பிஎஃப்சிஸ் அப்படிங்கிறது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மைக்ரோ கிரெடிட் அப்படின்னு வரும்போது ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது இன்கம் அப்படிங்கிறத வந்து ஒரு லிமிட்டாக வச்சுருக்காங்க. அதாவது ரூரல் ஏரியாவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு 1,25,000 கீழே சம்பாதிச்சாங்க, 1,25,000 வரைக்கும் சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிறதோடைய ஒரு டெஃபினிஷனையே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களோட இன்கம் அப்படிங்கிறத வச்சு நம்ம கொடுக்கறதுனால யாரெல்லாம் இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது எல்லா டைமும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டே தரும்னு சொல்ல முடியாது இல்லையா? மேபி இந்த டைம் வந்து அவங்களுக்கு 1,25,000 தான் கிடைக்குது அப்படின்னா அடுத்த டைம் 1,25,000 மேலேயும் கிடைக்கலாம், கம்மியாக கிடைக்கலாம். இப்போ 1,25,000 மேலே யாராச்சும் ஒரு 10,000 5,000 சம்பாதிச்சிட்டா கூட பட் அவங்களுக்கு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கம் அப்படிங்கிறத வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் மேபி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டிஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா போர்ட் அப்ரோச் பாலிசி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அசஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது போர்டு அப்ரூவ்டு பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டினா யாரெல்லாம் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கலாம். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் இப்போ லோன் ரீபேமெண்ட் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் உள்ள எல்லா அசல் வட்டி அதெல்லாம் சேர்த்து இப்போ இருக்கிற எல்லா எக்ஸிஸ்டிங் லோன் அப்படின்னு வரும்போது ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பே பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இன்கமில் 50% அப்படிங்கிறது வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லோன் ரீபேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸிஸ்டிங் லோனுக்குமே 50% அவங்களுடைய இன்கம்லேருந்து அவங்க ஹவுஸ்ஹோல்டோடைய 100% அப்படின்னா அதில் 50% இன்கமுக்கு ரீபேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுலேயே சில இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா ஒருத்தவங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது ஒரு எலூசிவான ஃபிகர். எலூசிவ் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னா மோஸ்ட்லி இன்ஃபார்மல் செக்டர்லேருந்து தான் வருது. இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்னு வரும்போது ஒருத்தவங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ சம்பளம் கிடைக்கிது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்று நம்மளுடைய எக்கனாமியில் நான் சேலரைஸ்டு ஒர்க்கர்ஸும் இருக்கிறாங்க. நான் சேலரைஸ்டு அப்படின்னா சம்பளம் வாங்காமலே ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து இன்கம் கேல்குலேட் பண்ணுறது? அப்போ அவங்களுக்கு எப்படி இந்த பெனிஃபிட் கிடைக்கும்? இந்த பெனிஃபிட் என்னென்னா அவங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற லோன் எல்லா எக்ஸிஸ்டிங் லோனுக்கும் அவங்களுடைய இன்கமில் 50% லோன் ரீபேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஸோ இது எப்படி வந்து பண்ண முடியும்? ஏன்னா ஒருத்தவங்களோட இன்கம் கரெக்டாக தெரிஞ்சால் தான் இந்த ஸ்கீம் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் இல்லையா? ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு மோஸ்ட்லி இன்கம் அப்படிங்கிறது வந்து சீசனல் தென் வாலடைல் அப்படி சொல்கிறாங்க. சீசனல் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இந்த டைம் நல்லா நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் கொடுக்குதுன்னா அடுத்த டைம் அதை விட கம்மியாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சீசனல். எந்த சீசன் இருக்கோ அந்த சீசனில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பைசா கிடைக்கும், மற்ற சீசனில் பைசா கிடைக்காது. தென் வாலடைல் அப்படிங்கிறது ஒரு நிலையானதாக இருக்காது இல்லையா? ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் வந்து இன்கம் அப்படிங்கிறத வச்சு மெஷர் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கணும் மைக்ரோ ஃபைனான்ஸ்? நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத வச்சு கொடுக்கலாமே. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது என்கிட்ட இன்கம் இருந்தால் தான் நான் செலவு பண்ணுவேன் இல்லையா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது மாறுபடும். ஒருத்தவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ஒருத்தவங்களுடைய இன்கம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு ஃபார்மரே இருக்கிறாரு அப்படின்னா அவரோட வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்குறாரு, அரிசி ஜாமான் வாங்குறாருன்னா அது எதில் சேரும் அப்படின்னா அவருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸில் சேரும். அதே அவர் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறாரு, ஒரு ஃபார்ம் லேண்ட், அந்த ஃபார்ம் லேண்டில் வந்து உரம் போடுறாரு, இல்லைனா அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சுறாரு, அதுக்கு வந்து பவருக்காக செலவு பண்ணுறாருன்னா அது வந்து இன்கம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் சேரும். ஸோ இப்போ ஒருத்தவங்களோட எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இன்கம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி வச்சு நம்ம அவங்களுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆத்தர் ஃபர்ஸ்ட் என்ன சஜஷன் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சர்வே பேஸ்டு அப்ரோச் வந்து நம்ம எடுக்கணும். அதுவும் முக்கியமாக ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற எல்லாருமே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வந்து டிசைன் பண்ணணும். அதில் என்னென்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய செலவு எவ்வளோ, அவங்களோட டெப்ட் பொசிஷன், அவங்களோட கடன் பொசிஷன் என்ன, அவங்களுக்கு எந்தெந்த சோர்ஸ்லேருந்துலாம் இன்கம் வருது, அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சர்வே பேஸில் எடுக்கணும். அப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது சீசனலாக எப்படி இருக்குது, வாலடைலாக அப்படி இருக்குது. சீசனல் அப்படிங்கிறதுனா எந்தெந்த சீசனில் அவங்களுக்கு எவ்வளோ காசு வருது, நிலையானதாக வருதா இல்லை கம்மியாக வருதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அப்படி பார்த்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக அமௌண்ட் வருதோ அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுன்றாங்க. அதுக்கப்புறமேட்டு டெம்ப்ளேட் பேஸ்டு அப்ரோச் பண்ணணும். பர்டனா அப்படின்றாங்க. ஸோ என்ன பர்டன் அப்படின்னா இப்போது நிறைய கேட்டகரிஸ் சூஸ் பண்ணணும். ஹவுஸ் ஹோல்டோட லொக்கேஷன், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன ஃபேமிலி கேரக்டரிஸ்டிக் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இப்போ அந்த கிளைண்ட்டோடைய ஹவுஸ் ஹோல்டோடைய இன்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஹவுஸ் ஹோல்டோட இன்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இன்கம் டேட்டா அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் வழியாக நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ அது சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் பற்றின ஒரு விஷயம். ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்னு வரும்போது மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒரு எக்கனாமிக் டூல். யாருக்காக அப்படின்னா புவர் அண்ட் வல்னரபிள் செக்ஷனுக்காக.
அதுக்கான இன்கம் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ரூரல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1,25,000. அர்பன் ஏரியானா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு கம்மியாக ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, லடாக் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட் பேர்டும் அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் அனிமலும் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, பட் அவங்களுக்குன்னு ஒரு அனிமலும் அவங்களுக்குன்னு ஒரு பேர்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். லடாக்கோடைய பேர்டு என்ன சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பேர்ட் சூஸ் பண்ணியிருப்பாங்க. பிளாக் நெக்டு கிரேன் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அனிமல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்னோ லியோபர்ட் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்னோ லியோபர்ட் பற்றி பார்க்கலாம். இது நிறைய டைம் பார்த்துருக்கோம். இதை பற்றி இன்னொரு டைம் பார்க்கலாம். இது வந்து ஹையான ஆல்டிடியூடில் தான் இருக்கும். ஹை ஆல்டிடியூட் அப்படின்னா ரொம்ப உயரமான இடங்கள்ல இருக்கும். ஸ்னோ அப்படின்னு பார்க்கும்போதே பனி ரொம்ப உயரமான இடத்துல தான் இருக்கும் இல்லையா? அது எங்கே அப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பான மவுண்டெயின்ஸில், அதுவும் முக்கியமாக சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஏஷியாவில் இருக்கும். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் ஏஷியாலையும் சதர்ன் ஏஷியாவிலும் தான் இருக்கும். இது எக்ஸ்ட்ரீமாக கோல்டான கிளைமேட்டில் தான் இது இருக்கும். அப்புறம் இந்தியாவில் பார்க்கும்போது இது வந்து ஹையர் ஹிமாலயன், டிரான்ஸ் ஹிமாலயன் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். முக்கியமாக இந்த இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில், ஹிமாச்சல் பிரதேஷில், உத்தரகாண்டில், சிக்கிமில், அருணாச்சல் பிரதேஷில் இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்னோ லியோபர்டோடைய ரேஞ்ச். அதுக்கப்புறமா இதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது IUCNல வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. ஷெட்யூல் 1ல் வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972 வச்சுருக்காங்க. தென் அப்பெண்டிக்ஸ் 1ல் சைட்ஸில் வச்சுருக்காங்க. தென் CMSலேயும் அப்பெண்டிக்ஸ் 1ல் வச்சு பாதுகாக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக பாதுகாக்கிறாங்க. வல்னரபிள் அப்படின்னு பார்க்கும்போதே இதுக்கு வந்து ஹையர் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு கன்சர்வேஷன் எஃபர்ட் என்னெல்லாம் கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஸ்னோ லியோபர்ட் அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா ப்ராஜெக்ட் ஸ்னோ லியோபர்ட் அப்படிங்கிறது, ஸ்னோ லியோபர்ட் அப்படின்னு வரும்போது லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் இருப்பாங்க இல்லையா மலை பிரதேசங்களில். ஸோ அவங்களையும் இன்வால்வ் பண்ணி இன்க்ளூசிவாக பார்ட்டிசிபேட்டரியாக நம்ம இந்த அனிமலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி செக்யூர் ஹிமாலயா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஹை ஆல்டிடியூட் பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறது. இப்போ அனிமல் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இது இருக்கிற பயோடைவர்சிட்டியும் சேர்த்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்யூர் ஹிமாலயா கொண்டு வந்திருப்பாங்க. லோக்கல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மோஸ்ட்லி நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் தான் சார்ந்து இருப்பாங்க. அது என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும். லோக்கல் கம்யூனிட்டிஸ் வரும்போது அவங்க வந்து நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் சார்ந்து இருக்கிறத கம்மி பண்ணுறது இந்த செக்யூர் ஹிமாலயா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதே மாதிரி இதுக்கு யார் ஃபண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி இவங்களும், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்களும் ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க தான் ஃபண்டிங் கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அப்புறம் இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக. பட் அருணாச்சல் பிரதேஷில் மட்டும் இந்த செக்யூர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் இந்த இடத்துலலாம் காணப்படுது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹிமால் சங்கரக்ஷக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஹிமால் சன்ரக்ஷக் அப்படிங்கிறது வந்து இதுவும் கம்யூனிட்டி வாலண்டியர் ப்ரோக்ராம். அங்கே உள்ள மக்கள் இருப்பாங்களா லோக்கல் கம்யூனிட்டி. ஸோ அவங்க வந்து வாலண்டியராக இப்போ ஸ்னோ லியோபர்ட் அப்படின்னு வரும்போது அது பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ஹிமாலயன் சன்ரக்ஷக். தென் இந்த பிளாக் நெக்டு கிரேன் பற்றி பார்க்கலாம். இதோடைய ஹேபிட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது திபெத்தியன் பிளாட்டியோடைய ஹை ஆல்டிடியூட் வெட்லேண்டில் காணப்படுது. அதே மாதிரி சைனாவோடைய சிச்சுவன், தென் ஈஸ்டர்ன் லடாக்கில் காணப்படுது இந்தியாவில். ஸோ இது லடாக்கில் காணப்படுது. இதெல்லாம் வந்து இந்த பிளாக் நெக்டு கிரேனுடைய மெயினான ப்ரீடிங் கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்து அது வந்து முட்டை போடும் இல்லையா. ஸோ அந்த ப்ரீடிங் கிரவுண்ட். அதுக்கப்புறமேட்டு இது வின்டர் டைமில் பூட்டான்லேயும் அருணாச்சல் பிரதேஷ்லேயும் காணப்படுது அப்படின்றாங்க. இதுக்கு கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து IUCN லிஸ்ட்டில் நியர் த்ரெட்டன் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியர் த்ரெட்டன் கேட்டகரியில் தான் இருக்குது. இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டோ வல்னரபிளோ கிடையாது, நியர் த்ரெட்டன் தான். சைட்ஸில் வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல் வச்சு பாதுகாக்கிறாங்க. தென் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 1ல் வச்சு பாதுகாக்கிறாங்க. இது வந்து லடாக்குடைய பேர்ட். தென் அடுத்த நியூஸ் என்னென்னா, போஷான் அபியான் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஏன் இந்த இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் மந்த் இருக்குது இல்லையா, இது வந்து போஷான் அப்படிங்கிற மந்த்துக்காக செலவு பண்ணுவாங்க. போஷான் மந்த் அப்படின்னு ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, போஷான் அபியான் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. போஷான் அபியானுடைய அஜெண்டா என்னென்னா, இப்போ வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் அஜெண்டா அப்படின்னு பார்க்கும்போது நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு நடுவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையா இந்த டைம்லலாம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து மறுபடியும் நம்ம சரிப்படுத்தணுங்கிறதுக்காக. இதுக்கான நோடல் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். போஷான் அபியான் அப்படின்னோடனே நம்ம வந்து இது ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்படின்னு நினைப்போம். பட் அது கிடையாது. விமனும் சைல்டும் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால நோடல் மினிஸ்ட்ரி வந்து விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அப்புறமா இது பார்க்கும்போது நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ், தென் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களோட விஷன் என்ன அப்படின்னா, டார்கெட்டட் அப்ரோச்சில் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத வந்து சரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு அளவு
டார்கெட் எடுத்து ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்தந்த லெவலில் நம்ம மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத சரிப்படுத்தணும் அப்படிம்பாங்க. ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் விமன், தென் லாக்டேட்டிங் மதர்ஸ்னால் பாலூட்டும் மதர்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரிஷனல் அவுட்கம் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத அப்ஜெக்டிவாக வச்சு தான் இந்த போஷன் அபியான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ராஷ்ட்ரிய போஷான் மா 2021 அப்படிங்கிறது, மா அப்படின்னா மந்த் அப்படின்னு அர்த்தம். இது வந்து செப்டம்பர் மந்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ராஷ்ட்ரிய போஷான் மா அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்த மந்தோடைய வீக்கை டிவைட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அவுட்ரீச் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தீம், செகண்ட் தீம், தேர்ட் தீம், ஃபோர்த் தீம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் இதை வந்து இப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் மந்த் எதுக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போஷான் வட்டிகா. இந்த போஷான் வட்டிகா அப்படிங்கிறது என்னென்னா கிச்சன் கார்டன். இப்போ நம்மளுடைய கிச்சன் சைட்லலாம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹெர்ப் அதெல்லாம் வந்து வளர்க்குறது எதுக்காக அப்படின்னா அது வந்து நம்மளுடைய குட் ஹெல்த்துக்காகவும் வெல்பீயிங்காகவும் அப்புறம் கம்யூனிட்டி தென் ப்ரைவேட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எல்லாருமே சேர்ந்து அதை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஷான் வட்டிகா அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஹோல் கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நியூட்ரியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்கும் நடுவில் ப்ரமோட் பண்ணணும், அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளாக தான் அந்த போஷான் வட்டிகா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மந்தில் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. தென் செகண்ட் வீக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மந்தோட செகண்ட் வீக்கில் யோகா, ஆயுஷ் நியூட்ரிஷன் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே மாதிரி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு இவங்களோட முக்கியமான ஃபோக்கஸ்ட் என்ன அப்படின்னா ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணுறது. ஹோலிஸ்டிக் அப்படிங்கிறதுனா ஆஸ் அ ஹோலாக லாஸ்ட்டில் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நியூட்ரிஷன் எல்லாருக்குமே வந்து கரெக்டான இதில் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான என்ன அப்படி இருப்பாங்கன்னா இப்போ வந்து நிறையா குட்டி குட்டி மரக்கன்றுகள் நடுறது, அதுவும் முக்கியமாக நியூட்ரிஷியஸான ஃப்ரூட் ட்ரீஸ், அதுக்கப்புறமேட்டு லோக்கல் வெஜிடபிள்ஸ், அங்கங்கே கிடைக்கிற மெடிசினல் பிளான்ட், ஹெர்ப் இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கன்வாடி அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஏரியாவில், அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்கூல் ஏரியாவில், கிராம பஞ்சாயத்து, அதுக்கப்புறமேட்டு மற்ற பிளேஸ்லலாம் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ ஸோ அந்தந்த இடத்துலலாம் ஃப்ரூட் ட்ரீஸ், அதுக்கப்புறம் லோக்கலான வெஜிடபிள்ஸ், மெடிசினல் பிளான்ட் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நட்டி வைப்பாங்க. ஸோ பிளான்டேஷன் ட்ரைவாக இந்த பிளானை வந்து கொண்டு போவாங்க, நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு 2018 தான் இந்த ராஷ்ட்ரிய போஷான் மா அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். முக்கியமாக செப்டம்பர் மந்த் அப்படின்னு வரும்போது நியூட்ரிஷனல் அவேர்னஸ் மக்களுக்கு நடுவில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருப்போம். இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே, ஸோ இது ரொம்ப முக்கியம், எல்லா ஸ்டேட்டில் யூனியன் டெரிட்டரிலையும் எங்கே வரைக்கும் அப்படின்னா அப் டு கிராஸ் ரூட் லெவல் அப்படிங்கிறதுனா பஞ்சாயத்து, அங்கன்வாடி, ஸோ அந்த மாதிரி எல்லா லெவல்லையும் நம்ம வந்து இது கொண்டு வந்திருப்போம். எதுக்காகனா கம்யூனிட்டி லெவலில் நம்ம பார்க்கும்போது இப்போ பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் என்கரேஜ் பண்ணணும். நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இப்போ குழந்தைங்க நடுவில், யங் சில்ட்ரன் நடுவில், விமனுக்கு அவங்களுக்குலாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, நியூட்ரிஷன் வந்து கடைசியாக கரெக்டாக கிடைக்கல, மால் நியூட்ரிஷன் அங்கே இருந்துச்சு அப்படின்னா மால் நியூட்ரிஷன்னா அவங்க வந்து நியூட்ரிஷனாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எடுப்பாங்க அப்படின்னா சோஷியல் பிஹேவியரல் சேஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. சோஷியல் பிஹேவியரல் சேஞ்ச் அப்படிங்கிறதுனா இப்போ ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்க ஏதோ ஒரு உணவுப் பொருள் சாப்பிடலை அப்படின்னா, ஆனால் அது சத்தான உணவுப் பொருள் அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறது வந்து இவங்களுடைய ஒரு ஃபோக்கஸ். அதே மாதிரி நிறையா தீம்ஸ், என்னென்ன தீம்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா ஆன்டினேட்டல் கேர், அதுக்கப்புறமேட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறத பற்றி நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அனீமியா அப்படின்னு வரும்போது அதை எப்படி நம்ம வந்து எதிர்த்து போராடலாம், அதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறமேட்டு க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி நம்ம மானிட்டர் பண்ணணும், கேர்ள்ஸோட எஜுகேஷன், டயட், அதுக்கப்புறமேட்டு மேரேஜ் அப்படின்னு வரும்போது ஸோ அதோட ரைட் ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி நிறையா தீம்ஸ் வச்சு இந்த ராஷ்ட்ரிய போஷான் மா அப்படிங்கிறத வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதை வந்து நிறையா மினிஸ்ட்ரீஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ், ஏஜென்சிஸ் வந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 30 டேஸ், அதாவது இந்த செப்டம்பர் 30 டேஸ்க்குள்ளே 30.6 கோடி பேருக்காவது இந்த ப்ரோக்ராம் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட். இதனால தான் இந்த ஸ்கீம் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, தென் இவங்க வந்து இந்த போஷான் மால என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரீஜனல் லெவலில் லோக்கலாக அங்கே என்னென்ன ஃபுட் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து வளர்க்குறதுக்கான எல்லா மெத்தடும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. குழந்தைங்க அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கு நியூட்ரிஷன் கிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அனீமியா பற்றின நிறைய விழிப்புணர்வு எடுப்பாங்க. அப்புறமேட்டு யாரெல்லாம் வந்து சிவியராக அக்யூட் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது பெற்றிருக்காங்களோ, சிவியர் அக்யூட் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மால் நியூட்ரிஷனால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, ஸோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து கரெக்டான சப்ளிமெண்டரி ஃபீடிங் கொடுப்பாங்க. என்னென்ன
கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது அவங்க பாடியில். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அயன் சப்ளிமெண்ட்ரி ஃபுட் கொடுப்பாங்க. அப்புறமேட்டு கம்யூனிட்டி மொத்தமாக சேர்த்து இப்போ மால் நியூட்ரிஷன் அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்கு எப்படி நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய வெபினார்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அதுக்கப்புறமேட்டு இப்போ ஒபிசிட்டி அப்படின்னு வரும்போது அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும், பிஎம்ஐ வந்து எப்படி எடுக்கணும், விட்டமின் டி டெஃபிஷியன்சினா என்ன அப்படின்ற மாதிரி நிறையா வந்து சொல்லி கொடுத்து, அப்புறம் ஃபைப்ரஸான ஃபுட், நியூட்ரிஷியஸான ஃபுட், அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, ஃபுட் எப்படி ப்ரிசர்வேஷன் பண்ணணும், அதை எப்படி ப்ராசஸிங் பண்ணணும், அப்புறமேட்டு வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமேட்டு சீசனல் ஃபுட், அதை பற்றி ஃபுல்லாமே அஸ் அ ஹோலாக நியூட்ரிஷன் அப்படிங்கிறத பற்றி வர எல்லா டாப்பிக்குமே இவங்க எடுப்பாங்க. இதான் வந்து இந்த ஸ்கீம் பற்றின ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, இது வந்து ட்ரைபல் கேஸ் ஸ்டடிக்காக இதை நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து கேரளாவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கல்லுப்பரா அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ வந்து என்ன ஆகிதுன்னா, லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம நிறைய பேர் வந்து ஸ்கூல் காலேஜஸ் எதுவுமே போகலையே. ஸோ அதே மாதிரி தான் அங்கே உள்ள குழந்தைங்களும் நிறைய ட்ரைபல் குழந்தைங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்களோட குழந்தைங்களுக்காக நீங்கள் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை கேட்டு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டடி ரூம் வந்து ஒரு 12 குழந்தைங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டடி ரூம் என்னென்னா பள்ளிக்கூடம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது நம்ம லாங்குவேஜில் நம்ம வந்து படிக்கிறதுக்கான ஒரு சென்டர். ஸோ இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, செங்கல் மண் வச்சு அப்படிலாம் க்ரியேட் பண்ணிக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற பொருட்கள், அங்கே இருக்கிற நாணல், அங்கே இருக்கிற மூங்கில், இதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெம்பரரியாக ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது போக அங்கே இம்பார்ட்டண்ட்டாக டிவி, அதுக்கப்புறமேட்டு டைரக்ட் டு ஹவுஸ் கனெக்ஷன், ஒயிட் போர்ட், மார்க்கர், அப்புறமேட்டு ஆன்லைன் எஜுகேஷனுக்கான ஃபர்னிச்சர், இது எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா, ட்ரைபல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய ஸ்டடி கிட் கூட கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூல் மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா இந்த பள்ளிக்கூடம், இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் டைமுக்காவது அவங்களுக்குன்னு ஒர்க் இருந்திருக்கும், அவங்களுக்கு சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடச்சிருக்கும். அட் த சேம் டைம் அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புளுக்கும் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஸ்கூல் பள்ளிக்கூடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தில் தலையிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் அங்கே உள்ள கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதை அரேஞ்ச் பண்ணினதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கோவிட் அப்படின்ற டைமில் எஜுகேஷன் அப்படிங்கிறத ரிவைவ் பண்ணுறதுக்காக என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டால் இந்த இது வந்து நம்ம கேஸ் ஸ்டடி எழுதலாம். இதை பார்த்துட்டு இருந்த மற்ற ட்ரைபல் செட்டில்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களும் அவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 17 குழந்தைங்களுக்கு அவங்க படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி சென்டர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன ட்ரைபல் செட்டில்மெண்ட் அப்படின்னா, கொங்க மரத்தின் மூடு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட், அதுக்கப்புறமேட்டு இலவின் மூடு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட்டும் ஸ்டடி சென்டர் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு வரும்போது அவங்களும் பேண்டமிக் அப்படிங்கிறதுனால எஜுகேஷன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதுலேருந்து வெளியில் வரதுக்காக அங்கேயே கம்யூனிட்டி பீப்புள், அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் சேர்ந்து குழந்தைங்களோட ஸ்கூல் படிப்பு அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கேஸ் ஸ்டடி. தென் இது என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய FAME 2 ஸ்கீம், அதாவது எலக்ட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு ஸ்கீம். இது வந்து இந்த EECSL அப்படிங்கிறதுக்கு கீழே தான் இந்த கன்வர்ஜென்ஸ் எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த EESL அப்படிங்கிறது வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். இவங்களுடைய ஃபுல் எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது எதில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எஃபெக்டிவான, அதாவது எஃபிஷியண்ட்டான, தென் ஃபியூச்சர் ரெடி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அது வந்து வின் வின் சிச்சுவேஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கி நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம் சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸல் ட்ரைவ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸல் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வந்து பெட்ரோலும் போடுவோம், ஆயிலும் போடுவோம். ஓகேவா. ஸோ ஆயில் போடும்போது இன்றைக்கி வந்து 1 லிட்டர் ஆயில் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இருந்தால் 1 லிட்டர் ஆயில் அப்படிங்கிறது வந்து 1/2 லிட்டர் ஆயிலாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஆயிலோட எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே அதிகமாகும். 1 லிட்டர் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வந்து 1/2 லிட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1/2 லிட்டர் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இல்லையா. இது வந்து கஸ்டமர் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து வின் வின் சிச்சுவேஷன். அதே மாதிரி நம்மளோட என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்விரான்மெண்ட்டுக்கும் இது வந்து நல்லா நம்ம எதுவும் டேமேஜ் பண்ணல இல்லையா. ஸோ அந்த மாதிரி வின் வின் சிச்சுவேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கும் க்ரியேட் பண்ணுறது, எஃபிஷியண்ட்டான மார்க்கெட் ஆக்சஸ் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உஜாலா, தென் ஸ்மார்ட் மீட்டர்ஸ், ஹெல்தி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த EESC பற்றினவங்க. அதே மாதிரி இப்போ FAME 2 அப்படிங்கிறது வந்து இது FAME 1 நம்ம ஆல்ரெடி முடிச்சிருப்போம் இந்தியாவில், ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா. இது என்னென்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ். ஹைப்ரிட் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் அதில் இருக்கும், நார்மலான வெஹிக்கிள் மோடும் அதில் இருக்கும். ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த FAME 2 அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது முக்கியமாக இந்த
வெஹிக்கிளோடைய டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து 2 வீலர், 4 வீலர் அப் டு பஸ்ஸஸ் வரைக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஹெவி வெஹிக்கிளில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கீமோடைய எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ வெஹிக்கிளோடைய செக்மெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேம் 2 அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு வரும்போது, ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு மை இவி ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பிளேஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு வாங்கும்போது ஸோ அதை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு ஆப் நம்மளுக்கு தேவையில்லையே, ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸை தான் இந்த மை இவி ஆப் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்குள்ள நியூஸ் ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ்க்காக லைட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். தென் இது வந்து சுமித்ரம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கேரளாவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கேரளாவில் இந்த சுமித்ரம் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய டாட்டரோட மேரேஜ்க்காக கவர்மெண்ட் 5 lakh கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 5 lakh என்ன இதில் கொடுப்பாங்கன்னா 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா, அவங்க வந்து மைனாரிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா. ஸோ ஒரு மைனாரிட்டி குரூப் இருக்கிறாங்கன்னா அவருக்கு வந்து அவரோட டாட்டரோட மேரேஜ்க்காக லோன் வேணும் அப்படின்னா 5 lakh வரைக்கும் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மைனாரிட்டி குரூப் இருக்கிறாங்க, அவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக லோன் வேணும் அப்படின்னா 5 லட்சம் 5% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். இது எதுக்காகனா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக. அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களுடைய லைவ்லிஹுட்டை பேண்டமிக்கில் இழந்திருந்தாங்க, பேண்டமிக்னால அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு 5 லட்சம் வந்து 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற பிஸ்னஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி 5 lakh 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ சுமித்ரம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எந்த கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட். இது எதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, மைனாரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான லோன் ஸ்கீம் தான் இது. தென் இந்த ஒரு 2 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ப்ரிலிம்ஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இது என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படிங்கிறதுனால பேண்டமிக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக தான் செய்யும். ஆனால் நம்ம நினச்ச அளவுக்கு இன்னொரு புதுசாக ஒரு வேவ், 3rd வேவ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நம்பர்ஸ் அதிகமாகாது. ஸோ நம்ம வந்து ஒரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் குழந்தைங்கன்னு வரும்போது. அதுக்கப்புறமேட்டு மாஸ்க் கண்டிப்பாக வியர் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. தென் இதில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் டிப் இன் ஆகஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த ஆர்டிக்கல் பற்றி பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் வச்சு பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம பேண்டமிக்கு முன்னாடி 2019 to 20 அந்த டைம் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஜிடிபி கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து 35.66 லட்சம் கோடி வந்து இருந்திருக்கும். பட் திஸ் டைம் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, பேண்டமிக்கு அப்புறமேட்டு 32.38 லட்சம் கோடி அப்படின்னு மாறி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது முக்கியமாக இப்போ நம்மளோட எக்கனாமி அப்படின்னு வரும்போது செகண்ட் வேவ் வந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குன்றாங்க. இன்னொன்று ப்ரைவேட்டோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆல்ரெடி பார்த்த மாதிரி கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த கடந்த ஒரு 3 மாதத்துலேயே 17.4% டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சம்மா. அதாவது கன்சம்ஷன். இப்போ ஏன்னா நம்ம வந்து அத்தியாவசியமான பொருட்களுக்காக மட்டும் தான் செலவு பண்ணுவோம், தேவையில்லாத பொருட்களுக்கு செலவு பண்ண மாட்டோம்ல. ஸோ 17.4% கம்மியாயிடுச்சு. ஸோ டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. டிமாண்ட் கம்மியாகும் போது ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய க்ரோத் கம்மியாகும். க்ரோத் கம்மியாகும் போது ஜிடிபி கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அட் த சேம் டைம் எப்போவுமே இப்போ மக்களுடைய கன்சம்ஷன் கம்மியாகும் போது கவர்மெண்ட் அவங்களோட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்துவாங்க. பட் திஸ் டைம் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை 4.8% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, கவர்மெண்ட்டும் அங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலை அப்படின்னா அது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அங்கே வந்து இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனில் ஒரு பெரிய டிப் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும். ஏன்னா வேக்சினேஷன் பண்ணும்போது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லோரும் வந்து மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வெளியில் நல்லா நம்பி வருவாங்க, நம்மளுக்கு டிசீஸ் எதுவும் வராது அப்படின்ட்டு. மார்க்கெட்டுக்கு வரும்போது டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகுது, மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். அப்போ டிமாண்டும் சப்ளையும் ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணும்போது ஜிடிபி என்ன ஆகும் அப்படின்னா க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வேணுன்றாங்க. எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்வாட் இந்த மாதிரி நம்மளுக்கு ஜிடிபி கலெக்ஷன் கம்மியாகிறது அப்படிங்கிறது ஒரு குட்டான சிம்டம் கிடையாதுன்றவாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேண்டமிக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ வந்து ஓகே தான், பரவாயில்ல, ஸோ நம்ம வந்து இதை ஒரு க்ரோத்தாக தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த ஆர்டிக்கலோட எசன்ஸ். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.